வெரி குட் மார்னிங். இன்னொரு புது விளிம்பு பண்ணச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ கிடையாது, பிஹெச்டி ரிலேட்டடாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து செப்பரேட் பிளேலிஸ்ட்டாகவே வந்து பிஹெச்டி டாபிக்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிற 5 ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. அது இருந்துட்டா வித்தின் 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே அசால்ட்டாக நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஸ்கில்ஸில் நீங்கள் மாஸ்டர் ஆகும்னு சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு மாடரேட் லெவலில் வந்து அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும், எந்த ஒரு ஹர்டல்ஸும் இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். வாங்க அது என்ன 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ்னு பார்த்துடலாம். நான் சொன்ன அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து டெடிகேஷன். நீங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்பே மனசையும் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா பிஹெச்டின்றது ஒரு லாங் டைம் கமிட்மெண்ட். யூஜி பிஜி முடிச்ச கையோடு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் நெட் ஆர் செட் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து வச்சு ஜாயின் பண்ண வருவாங்க. அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யூஜி பிஜின்றது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி அதுக்கு மேலே ஏறி நடக்கிறதுக்கு சமமான ப்ராசஸ். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ப்ராசஸை தயவு செய்து பிஹெச்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. பிஹெச்டியில் வந்து ஃபுல் டைம் ஸ்காலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டீச்சிங் ஒர்க் லோட் ப்ளஸ் ரிசர்ச் ஒர்க் ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் லோட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட ரிசர்ச் டாப்பிக்கு சம்மந்தப்பட்டதை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, தீசிஸ் எழுதுறது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை ரெண்டையுமே நீங்கள் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். எப்படி நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஹைலி டெடிகேட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஸ்கில்லை வந்து டெடிகேஷன் வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்ட் டைம் ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்ரேஷன் அப்போ இன்வால்வ் பண்ணுவாங்க. அது அந்தளவுக்கு கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், ஃபுல் டைம் ஸ்காலரோட கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. பட் நீங்களுமே வந்து டெடிகேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இந்த என்டையர் பிஹெச்டி ஜேர்னியை வந்து ஒரு ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கான தகுதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நான் செகண்டாக பார்க்கக்கூடிய ஸ்கில் என்னென்னா பேஷன்ஸ் வித் மென்டர்ஷிப் தான். ஏன் நான் இந்த ஸ்கில் வந்து செகண்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பியூட்டிஃபுல்லான பிஹெச்டி ஜேர்னிலாம் பாதிலேயே இன்டரப்ட் ஆகி எண்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, கைடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒத்து போயிருக்காது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்னால கண்டிப்பாக அந்த ஜேர்னி வந்து பாதிலே எண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து நான் செகண்ட் பேஸில் வச்சுருக்கேன். 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் சோஃபார் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவீங்க. அப்படி ரிப்போர்ட்டாக உங்கள் கைட்டை சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நெகட்டிவ் ஃபீட்பேக்னாலும் ஏற்றுக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுற மனநிலையை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி உங்கள் பேஷன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஹையில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிஹெச்டி ஜேர்னி வந்து எந்த ஒரு தங்குதடையின்றி முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேர்டாக நான் பார்க்கக்கூடியது வந்து ரிசர்ச் ரைட்டிங் ஸ்கில்ஸாக. யூஜி முடிச்சிருப்போம், பிஜி முடிச்சிருப்போம், ஈவன் பிஜியில் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருப்போம். பட் வந்து அப்போது வந்து பிளாஜரிசம் செக்கிங் வந்து மேண்டேட்ரி கிடையாது. அந்த காரணத்தினால பிஜியோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா கட் காப்பி பேஸ்ட் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பிஜியில் பண்ண மாதிரி நீங்கள் வந்து பிஹெச்டியில் பண்ண முடியாது. பிளாஜரிசம் செக்கிங்குள்ளே போகும், ஏஏ செக்கிங்குள்ளே போகும். அதனால நீங்கள் வந்து ஓனாக எழுத கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி செக்கிங்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கிறதுன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் மேண்டேட்ரியே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஹெச்டி ஜாயின் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே ஒரு 6 months கேப் இருக்கும். எப்படி ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணணும், யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும், அதில் கைடை செலக்ட் பண்ணணும். இப்படியே நாட்கள் வந்து ஒரு 6 மாதம் ஓடிடும். அந்த 6 மாத கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ரீமை சேர்ந்தவங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பியர் ரிவ்யூ ஜேர்னல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பியர் ரிவ்யூ ஜேர்னல் இருக்கும், ப்ளஸ் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க ரிசர்ச் ரைட்டிங் ஸ்கில்ஸ்னால் பியர் ரிவ்யூடு ஜேர்னல்ஸே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு ஃபீஸபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படி தான் நான் காமர்ஸில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒரு ஜேர்னல் இருந்தது. அது வந்து ஆக்சுவலாக வந்து குவார்டர்லி ஜேர்னல், 3 months ஒன்ஸ் வந்து இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1200 1300 கேட்டாங்க, நான் கட்டிட்டேன். ஸோ எனக்கு 3 months ஒன்ஸ் வந்து இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். ஒரு இஷ்யூவில் வந்து ஒரு 12-13 ஆர்டிக்கல் கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ்லேயே ஒரு 3 to 4 வந்துடும். ஸோ அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, ஸ்காலர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க,
எழுதியிருக்காங்க, கைடோடு சேர்ந்து எப்படி எழுதியிருக்காங்கன்றத நான் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுவேன். ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு அந்த டேட்டாவை எப்படி அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவங்களோட ஓன் வே ஆஃப் ரைட்டிங் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றது நான் நல்லா படித்து வச்சுக்கிருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ஜேர்னல் ரீட் பண்ண தான் அவங்களோட ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து நமக்கு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்கில்ஸில் வந்து நம்ம வளர்த்துக்கவும் முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் என்ரோல் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசர்ச் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமமாகவே இந்த பிஹெச்டி ப்ராசஸ் வந்து அமையும். நான் ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ஸ்கில் வந்து SPSS நாலேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோஷியல் சயின்சஸ். நிறைய பேருக்கு வந்து பிஜி அப்போவே இதை பற்றி நாலேஜ் இருந்திருக்கும், காலேஜ் லெவலில் ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு கொடுக்காமே விட்டுருக்கலாம். ஒருவேளை SPSS பற்றி உங்களுக்கு இன்டெப்த் ட்ரைனிங் வேணும், பிஃபோர் பிஹெச்டி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டேட்டா ஃபார் டெவலப்மெண்ட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து எல்லா டியூட்டோரியல்ஸும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை போய் செக் பண்ணி நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம். நான் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த சேனல் தான் ஃபாலோ பண்ணேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் என்ன ஃபாலோ பண்ணி அதை கற்றுக்கிட்டேனோ அதே தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சேனல் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எப்படி டேட்டா ஃபீட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் வேரியபிள், இண்டிபெண்ட் வேரியபிள் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் எழுத தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களோட அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை தூக்கி நீங்கள் ஏஐ சாஃப்ட்வேர் ஏதாவது போட்டிங்கன்னா அதுவே இன்டர்பிரேட் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வாசிச்சுட்டு இன்டர்பிரிட்டேஷன்றது இப்படி தான் இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஓன் வே ஆஃப் ரைட்டிங்கில் அதை நீங்கள் ப்ரெசென்ட்டும் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடியது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். எப்படி ரிசர்ச் ரைட்டிங் ஸ்கில் தேவைன்னு சொல்லணும், அதே மாதிரி கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்கணும். சரி, நான் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு 3 years ஆஃப் பிஹெச்டி வந்து டிசி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி ட்வைஸ் நடக்கும். டாக்டர் கமிட்டி மீட்டிங்னு சொல்லுவாங்க. சில காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ரிசர்ச் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சோஃபார் நீங்கள் 6 months என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து கைடுக்கு முன்னாடியும் 2 எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் முன்னாடியும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ப்ரெசன்டேஷனை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க, நல்லாவே ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி நீங்கள் ஒரு 6 டிசி மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலி நீங்கள் டிஃபென்ஸ் அதாவது வைவா கொடுக்கும் போது நீங்கள் உங்கள் தீசிஸை வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது கிராஜுவல் இன்க்ரீஸை நல்லாவே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 6 டிசி மீட்டிங்ஸ்க்குமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டிஃபென்ஸ் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.